வசதிய ஏற்படுத்துங்க அப்டின்றீங்க. நான் நான் மீண்டும் சொல்றேன். ஒரு சாதாரண நானும் படிக்கிறேன், நீங்களும் படிக்கிறீங்க அப்டின்ற கான்செப்ட்ல என்ன நீங்க அக்டாமியா நெனைக்காதீங்க. ஏன்னா நான் அக்டாமி கிடையாது. நான் லீடரும் கிடையாது. நான் ஸ்டாஃப்பும் கிடையாது. நான் நார்மலா படிக்கிறேன். நான் படிக்கும்போது அந்த விஷயத்த உங்களோட ஷேர் பண்றேன். நீங்க என்னோட குரு யாருன்னா நீங்க தான். நான் நெறைய தவறுகள் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா சில விஷயம் நான் படிச்சு ரொம்ப நாள் ஆகுது. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, நெறைய விஷயத்த நீங்க தான் கரெக்ட் பண்றீங்க. எங்கள எப்படி நெனைக்காதீங்கன்னா, நாங்க ஒரு அகாடமின்னு நீங்க நெனைக்கவே தேவையில்ல. நாங்களும் உங்கள மாரி ஒரு இப்ப சார் என்னன்னா யுபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் அவரு. யுபிஎஸ்சி அவர் கிளியர் பண்ணாலும் அடுத்தது மேல அவரோட எய்ம் டிஎஸ்பி ஆகணும் அப்படின்னு அவரு நெனச்சது சாரோட எய்ம். அடுத்ததும் அவர் படிச்சுட்டே இருப்பாரு. அடுத்த எக்ஸாம் அவர் எழுதுவாரு. குரூப் 1 அவர் எழுதுவாரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸா அவர் எழுதுவாரு. நானும் அது போல தான். அடுத்த குரூப் 4ம் நான் எழுதுவேன். ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் டச்லயே இருக்கணும். என்னால படிக்க முடியலனா கூட அட்லீஸ்ட் தேர்வு எழுதியாச்சும் அது மூலியமா டச்ல இருக்கணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். நீங்க எங்கள வெளியாளா அதாவது ஒரு லீடராவோ, இல்ல ஒரு ஸ்டாஃபாவோ, ஒரு அகாடமியாவோ, ஒரு இன்ஸ்டிடியூட்டாவோ தயவு செய்து பார்க்க வேணாம். உங்கள்ல ஒருத்தனா உரிமையா கேளுங்க. டேய் இந்த ஊருக்கு வாடான்னா முடிஞ்ச அளவுக்கு நாங்க